ஓபிஎஸ் திமுக போனது அவருடைய விருப்பம், சேர்த்து கொள்வது முதலமைச்சருடைய விருப்பம். எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை, எங்கள் கருத்து தேவையும் இல்லை. ஏனென்றால் அவர் ஒட்டுமொத்த எதிரிகள் எங்களுக்கு தேர்தல். தாவேக்காக எல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருந்தீங்க. செங்கோட்டையன் வந்து அதிமுக எழுத்து பேசுறோம் கூட்டு வந்துருவாரு, ஆனா யாரும் வரல. இருவாரு தாவேக்காவுக்கு எந்த தலைவர் வருவாருன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்ல இது செங்கோட்டையன் சொல்லியிருக்காரா? உங்களுக்கு தெரியுமா? இங்க வந்திருக்க கூட்டம் எல்லாம் தமிழகத்துடைய வெற்றி கழகம் பிளஸ் யார் இருந்தா என் மீது அன்பு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை விட வேற என்ன வேணும்? கடவுர் இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 3 மாசம் இப்போதான் நீங்க மத்திய அரசு நேரடியாக மத்திய அரசை குற்றம் சொல்லுவது கூப்பா கிருஷ்ணன் கேப்டன் சொல்லல, இல்ல எங்க தளபதி சொல்லல, எங்க பொதுச்செயலாளர் சொல்லல. சொன்னது என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னால் நான் சொல்லவில்லை, எங்களுடைய மக்கள் கருவிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நான் பிஜேபி கூட அட்டாக் பண்ணேப்பா, சிபிஐ தான் சொல்றேன். எந்த அக்கரன்சி எங்க நடக்குதோ அங்க உள்ள லிமிட்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன் ஏற்படும். அந்த அதிகாரிகள் விசாரிக்கணும், புரியுதா? அந்த அதிகாரிகளே டெல்லியிலே விசாரிக்கணும்னு சொன்னா தமிழ்நாட்டிலே எங்களுடைய தளபதிக்கு பாதுகாப்பு தருவதற்கு தமிழகத்திலே ஆள் இல்லை, காவல் இல்லை. காங்கிரஸ் கூட்டணியில வருமா சார்? காங்கிரஸ் எதுவும் பேச்சுவார்த்தை? நாங்கள் மக்களோட கூட்டணி, எங்களோட யார் வந்தாலும் யாரை சேர்ப்பது என்பது எங்களுடைய தலைமை முடிவு, தளபதி முடிவு. அது அவருடைய அதிகாரம். அந்த அதிகாரத்திலே தலையிடுவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து நல்ல கேள்வி. இந்த கேள்வி வலிமையா இருக்கும். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திமுக ரெண்டு மட்டும் குறிச்சது. தாவேக்காவில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நாங்கள் இணைந்திருப்பது 2 செங்கோட்டையனும் கூப்பா கிருஷ்ணனும். எங்களிடத்திலே ஊழல் கிடையாது, கருப்பு பணம் கிடையாது, எந்த அரசாங்கத்திலே பணத்தையும் நாங்கள் கொள்ளையடிக்கவில்லை. நியாயவாதிகளாக நாங்கள் இருக்கிறோம். நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்கள் எங்களே அவர் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் தளபதி. நாங்கள் இருக்கிறோம். ஊழல் இல்லாதவர்கள் வந்தாலும் சேர்த்துக் கொள்வது அவருடைய விருப்பம். அவராச்சு அவர்களாச்சு. திராவிட முன்னேற்ற கழக அரசும் அதற்கு முன்னாடி இருந்தது. யார் மீது வழக்கு இல்லை என்று சொல்லுங்கள், யார் மீது ஊழல் இல்லை என்று சொல்லுங்கள், யார் மீது விசாரணை இல்லை என்று சொல்லுங்கள். காங்கிரஸோட தாவேகா பேசிட்டு இருக்கா? தாவேகால பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? மறைமுகமும் கிடையாது, இல்ல வெளிப்படையை சொல்றேன். இந்த செய்ய வேண்டியது எங்க தலைமை. என்னுடைய வேலை டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 31 தொகுதி. இதுல எந்த கேள்வி நான் பதில் சொல்றேன். ஒரு பக்கம் டிஎம்கே பெரிய கட்சி, நிறைய காசு செலவு பண்ணக்கூடிய கட்சி. மறுபக்கம் ஏற்கனவே அதிமுக கட்சி அனுபவ கட்சி. அந்த கட்சியை செலவு பண்ணும். இந்த 2 கட்சிக்கு இடையில நீங்க எப்படி தேர்தலை சந்திக்க போறீங்க? சமாளிக்கிறது நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? அப்ப பத்திரிகையாளர் நீங்கள் பணம் கொடுத்து மக்களிடத்திலே ஓட்டை வாங்குவது சரி என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? இல்லையே. வாக்குக்கு யாரும் பணம் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய சித்தாந்தம். அதனால இந்திய ஜனநாயகத்திலே வகுக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய பணி. நாங்கள் பணம் தர மாட்டோம். ஒன்று சொல்லட்டுமா? திருப்பதியிலே ஏழுமலையார் பெருமாள் இருக்கிறார். அந்த பெருமாள் ஏழைகளுக்கும் காட்சி தருவார், பெரியோருக்கும் காட்சி தருவார். ஏழைகளுக்கு காட்சி தரக்கூடிய திருப்பதி ஏழுமலையார் செய்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.